ஆரம்பிக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று மாலை ஆராதனை பங்கெடுப்பதற்கு நம்மை தயார்படுத்துவோம். இறைவா எங்களுக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பிற்கினவர்களே, இந்த பதில் மொழி வரிகளை தந்தை பாட பாட நீங்கள் எல்லாருமே சேர்ந்தே பாடுங்க. எல்லாருமே இதில் இணைவோம். வாயை திறந்து நாம் பாடுகின்ற பொழுது அங்கு தூய ஆவியின் அருள் நிறைவாக இப்பொழியும் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது தந்தை பாட பாட நீங்கள் பாடுங்க. மனிதர் முன்னிலையில் என்னை
மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவர் எவரோ வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவர் எவரோ அவரை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். எல்லாவித இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக வருபவர் இறைவன் அவரே. கதியேதும் தெரியாமல் நான் தடுமாறும் போது என் அன்பாகி அருளாகி என்னை தாங்கி எனக்கு வழிகாட்டுபவர் இறைவன் அவரே. என் நிழலாகவும் துணையாகவும் வழிகாட்டியாகவும் வரும் இறைவனை புகழ்ந்து இப்பாடலை பாடுவோமா? பக்கம் 96. என்
தந்தை பாட பாட நீங்கள் பாடுங்கள். மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவர் எவரோ, மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவர் எவரோ அவரை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார். கடவுள் நமது புகலிடமும் அரணும் கோட்டையும் ஆனவர். நமது நம்பிக்கைக்குரிய இறைவன் அவரே. எந்த தீங்கும் நம்மை அணுகாமல் எல்லாவித கொள்ளை நோயினின்றும் நம்மை காப்பவர் அவரே. நம்மை அரவணைத்து காக்கும் இறைவனை புகழ்ந்து இப்பாடலை பாடுவோமா?
மீண்டும் பாட இணைந்து நாம் பாடுவோம். என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார். கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல் கிறிஸ்துவின் வழியாய் எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கின்றது. கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாக தன் தாகத்தை தீர்ப்பதற்காக நாடுகிறது. அதுபோல் என் இதயமானது என் உள்ளத்திற்காக இறைவா உம்மை நாடி வருகின்றது. என் இதயம் நொறுங்கிய வேளையில் அரணாய் இருப்பவர் இறைவன் அவரே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் என் இதயத்தின் உள்ள தாகத்தை தீர்க்க பாடற் குழுவினரோடு சேர்ந்து இப்பாடலை பாடுவோமா? நீரோடை
மீண்டும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல், எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல், கிறிஸ்துவின் வழியாய், கிறிஸ்துவின் வழியாய் எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கின்றது. எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, ஆர்சி களூர் ஈலங்குளம் பங்கை சார்ந்த கிளையூர் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் திருவிழாவின் போது இந்த மாலை ஆராதனை நேரத்தில் இளங்குளம் பங்கை சார்ந்த எல்லா கிளை ஊர்களில் இருந்தும் மக்கள் நல்ல உறவார்ந்த தன்மையில், நம்பிக்கை நிறைந்த மனநிலையில், நல் எண்ணங்களின் அடிப்படையில் இங்கு ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான சூழலில் இன்று இங்கே நமக்காக இறைமொழியை படித்து வழங்கிய நம் நண்பர் தந்தை அமல் அவர்கள் சார்பிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதுமையான செயல்பாடுகளை, நிகழ்வுகளை, அமைப்புகளை உருவாக்கி இங்கு நம் இதயங்களில் உயர்ந்து நிற்கின்ற நம் அன்பு பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சார்பிலும், இங்கே நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிற அருள் துறவிகள், அருள் அன்னையர் அனைவரின் சார்பிலும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு வழங்கி மகிழ்கின்றேன். இந்த கைத்தட்டலில் இருக்கின்ற அந்த ஊக்கம், அந்த எழுச்சி, அந்த புன்னகை, அந்த மகிழ்ச்சி, அந்த மனநிறைவு, இவை அனைத்தும் உங்கள் வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும். மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே அது பொங்கல் பானையில் அந்த பொங்கல் பொங்கி வழிவது போன்று அது இனிமையான தன்மையில் பொங்கி வழிய வேண்டும் என்று உங்களோடு இணைந்து நாங்களும் மன்றாடுகின்றோம். இந்த நாளில் செபஸ்தியார் தொடர்பாக நாம் சிந்திப்பதற்கென்று இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒரு பக்கம் மழை மிரட்டி கொண்டிருக்கிறது, இருப்பினும் விடாமுயற்சியோடு இங்கே வெளியே நாம் வைப்போம் என்கிற ஒரு மன துணிவோடு இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் படிக்க கேட்ட அந்த வாசகம் இருக்கிறதே, அது இன்றைய திருப்பலியின் 2ஆம் வாசகமாக படிக்கப்பட்டது. இன்னும் அது அப்படியே தொடரும். அடிப்படையில் என்ன? கடவுள் மூவோர் இறைவனாக இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவி. இவர்கள் நமக்கு தருகிற அந்த வரங்கள், அந்த தன்மைகள் இருக்கின்றனவே, அவை பல பல என்ற வகையில்தான் தூய ஆவியார் ஒருவர்தான். ஆனால் கொடைகள் பல. ஆண்டவர் ஒருவர்தான், ஆனால் தொண்டுகள் பல. கடவுள் ஒருவர்தான், ஆனால் செயல்பாடுகள் பல. ஆக கொடைகள், தொண்டுகள், செயல்பாடுகள் என பலவும் இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற நாம் பல்வேறு ஊர்களை சார்ந்தவர்கள், ஆனால் ஒரே பங்கை சார்ந்தவர்கள். இங்கு இருக்கிற பலரும் பல்வகையான பணிகளை, பொறுப்புகளை பெயர் அளவில் நாம் இப்பொழுது ஏற்று இருக்கிறோம். அது இன்னும் தொடர்ச்சியாக செயல் வடிவத்துக்கு வரும். அது என்ன? பணிக்குழுக்கள்.
இங்க இருக்கிற பலரும் பணிக்குழுக்களின் பொறுப்பாளர்களாக இங்கு இருக்கின்றீர்கள். அந்த முயற்சியே இங்கு எடுக்கப்படுவதற்கான காரணம் இன்றைய இந்த வாசகம்தான். ஆக தூயாவியார் பலருக்கும் பல வகையான ஆற்றல்களை, அருள்வரங்களை, வாய்ப்புகளை, திறன்களை தந்து கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் நம்முடைய வாழ்நாள் முடிவில் அது ஏதோ புதைக்கப்பட்டது போன்று ஆகிவிடக்கூடாது. ஒரு தாளந்து பெற்றவரை போன்று நாம் இருந்துவிடக்கூடாது. 2 தாளந்துகள் 5 தாளந்துகள் பெற்றவர்கள் இரட்டிப்பாக 2 மடங்காக உருவாக்கியது போன்று இங்கு எல்லாரும் அதில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிக்குழுக்கள். எனவே கண்டுபிடிக்கிறோம் யார் யாருக்கு என்னென்ன திறன், யார் யாருக்கு என்னென்ன ஆர்வம், யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு. இவற்றின் அடிப்படையில் இவர்கள் இந்த ஒரு பணியை மேற்கொள்ளலாமே என்று நாம் திறந்த உள்ளத்தோடு ஆய்ந்து பார்த்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இங்க வந்திருக்கிறவங்க நீங்க நினைத்து பார்க்கலாம், எனக்கு என்ன பணிக்குழு கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்கலாம். பலருக்கும் நினைவு இருக்கும், ஒருவேளை ஒரு சிலருக்கு மறந்தாப்புல இருக்கும். ஒன்றும் கலக்கம் தேவையில்லை. இங்க கொடி மரத்தில் பார்த்திருக்கிறோம். அதோடு எப்பவுமே இங்கு வைத்திருக்கிற அந்த ஒரு தலைப்பு செய்தி என்பது கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியார். எனவே கவலை யாரும் கொள்ள தேவையில்லை. கவலை என்பது மகிழ்ச்சிக்கு எதிரானது. மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய திருவுளம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்கிறது. அதுதான் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற திருவுளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கவலை இயேசுவுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. அது ஏதோ இறக்கப்படுவதற்குரியவர்கள், ஐயோ பாவம் இவங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டு ஏன் பாவத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லணும், சவால் விடணும். இங்கு எவருமே கவலைப்படுவதற்கு உரிமை இல்லை. கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் செபஸ்தியாரின் கவலைகளை எல்லாம் தீர்க்கின்ற, போக்குகின்ற, செபஸ்தியாரின் பாதுகாவலில் வாழ்வதற்கு முயல்கின்ற எவருமே இங்கு கவலையோடு இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி தான் அடித்தளம். அது கடவுள் விரும்புகின்ற ஒரு வழிமுறை. எனவே அந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய வழிபாடுகள், விழாக்கள் இவையெல்லாம் நடக்கின்றன. அதை போன்று இந்த பணிக்குழுக்கள், அவற்றின் செயல்பாடுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஏனென்றால் கடவுளின் மகிழ்ச்சி தான் மனிதர்களுக்கு வலிமை. கடவுள் எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரோ, இயேசு திருமுழுக்கு பெற்ற நேரத்திலே அங்கே சொல்கிறார் பாத்தீங்களா, நீயே என் அன்பார்ந்த மகன், உன்னை குறித்து நான் பூரிப்படைகிறேன். உன்னை முன்னிட்டு அந்த பூரிப்பு இருக்க வேண்டும். திருவிழா கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவரை பார்த்து கடவுள் சொல்ல வேண்டும், அன்பு பிள்ளைகளே, உங்களை குறித்து நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி தான் கடவுள் அடைகிற, நம்மை குறித்து கடவுள் பெறுகிற அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு வலிமை. எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து கடவுள் மகிழ்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம் வலிமைகள் பெருகுகின்றன. எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து கடவுள் கொஞ்சம் அப்படியே சோர்வடைகிறாரோ, நாம் டாஸ்மாக் கடைக்கு போகிறோம், கடவுளுக்கு முகம் அப்படியே கீழே வரும். அல்லது நாம் வேறு எவரை பற்றியாவது புறங்கூறுகிறோம், அப்படியே அவர் சோர்ந்து போவார். அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நாம் தகாத செயல்களில் ஈடுபடுகிறோம், அப்படியே அவர் சோர்ந்து போய்விடுவார். அல்லது வேறு ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்கிற அந்த கடமையை மறுத்து நாம் அதற்கு எதிராக செயல்படுகிறோம் என்றால் அவர் பாவம் அப்படியே கண்ணீர் விடுகிற அளவுக்கு ஆகிவிடுவார். இப்படி கடவுள் சோகமாக இருக்கின்ற பொழுது இங்கு நாம் வலிமையாக இருக்க முடியாது. அப்போ சாத்தான் வரும், ஓ ஆளு இப்போ கடவுள் மகிழ்ச்சியாக இல்லை, எனவே இவர் வலிமையாக இல்லை, இதுதான் சரியான நேரம், ஃபெடி அவரை என்று அவன் வருவான். இதுதான் தத்துவம். இதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் தானா? ஏற்பா எதிர்ப்பா? ஏற்பே அப்படி சொல்லுங்க. ஏற்பு தானே இந்த கருத்துக்கு? அல்லது வேற மாதிரி கருத்து வச்சிருக்கிறீங்களா? கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் வலிமையாக இருக்க முடியும். நாம் வலிமையாக இருக்கின்ற பொழுதுதான் பேய் நம்மை அணுக முடியாது. நன்று செபஸ்தியார் தன் வாழ்வில் இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவேதான் தான் எத்தனை அம்புகளால் பாய்க்கப்பட்டாலும் சரி, நான் உறுதியாக நிற்பேன் என்று நின்று அந்த உறுதித்தன்மையினால் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். திருவிழாக்கள் எல்லாமே கடவுளுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். பல நேரங்களிலே ஒரு பெரிய தேரையெல்லாம் எழுப்பி வைத்துவிட்டு அங்கே மாதாவோ அல்லது செபஸ்தியாரை யாராவது அவரை பார்த்து அப்படி ஆகா அருமை, நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று நாம் மகிழ்ச்சி அடைவதல்ல இங்கு முக்கியம். அங்கே இருக்கின்றவர்கள் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இங்க இருக்கிற செபஸ்தியார், அவருக்கு இந்த அம்பு பட்டதெல்லாம் பெரிய வலித்துயர் அல்ல. ஆனால் இங்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை செய்யாமல் இருந்தோம் என்றால், கடவுளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை செய்யாமல் இருந்தால் அதுதான் அவருக்கு வலி.
இதை தாங்கிக் கொள்வார். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. என் உயிர் போயிருமோ, ஐயோ இப்படியெல்லாம் அம்பு வச்சு எறிகிறாங்களே, எனக்கு பயமா இருக்கிறது என்றெல்லாம் அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர் மாவீரர், படையிலும் போர் வீரராக இருந்தார். அதைவிடவும் தன்னுடைய விழுமியங்களினால் அவர் இந்த உலகத்திலே ஒரு பெரு வீரராக இருக்கிறார். அவர் சாவை கண்டு அஞ்சவில்லை, சாவுதான் அவரை கண்டு அஞ்சி ஓடியது. நன்று. எனவே அப்படிப்பட்ட மாவீரருடைய பாதுகாவலில் வாழ்வதற்கு முயல்கிற நாம் இங்கு கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த திருவிழா. ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வருகிறோம். அந்த நினைவூட்டலை நாம் பல இடங்களில் பெற்றுக்கொள்வோம் என்பதற்காகத்தான் நம் பங்கிலே நல்ல ஒரு திட்டம். ஒவ்வொரு ஊரிலும் நடக்கிற அந்த திருவிழா மாலை 6 நேரத்தில் எல்லாரும் வந்து பங்கெடுக்க வேண்டும். இங்கே வந்து பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. எந்த வகையான பாகுபாடும் இல்லை, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் தான் என்கிற அந்த திட்டம் இருக்குது பாருங்க, வெற்றி. எனவே இந்த வாழ்த்துறையை நான் உங்களுக்கு முதலில் வழங்க விரும்புகிறேன். இந்த அடிப்படையில் நாம் செபஸ்தியார் தொடர்பாக இந்த மாலை ஆராதனை நேரத்தில் சிந்திப்பதற்கு இப்படி ஒரு கோணத்தை நாம் அணுகலாமா என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை இது ஏன் என்ன இப்படி பேசிட்டாங்க என்று ஒருவேளை ஒரு சிலருக்கு கலக்கமாக இருக்கலாம். ஆனால் கவலை போக்குகிறவர் செபஸ்தியார், கவலை நிற்காது, ஆனால் மகிழ்ச்சி அடைவீங்க. என்ன நினைத்தேன் அப்படின்னா, செபஸ்தியார் என்கிற அந்த பெயரை வைத்தே நான் அப்படி ஒரு செய்தியை கொடுக்கலாம் நினைக்கிறேன். கானாவூர் திருமணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக திருப்பலியிலே படிக்க நாம் கேட்டிருக்கிறோம். அங்கே எத்தனை தொட்டிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னாங்க? அங்க எத்தனை தொட்டிகள் இருந்தன? எத்தனை தொட்டிகள்மா? 6 தொட்டிகள். அருமை. எனவே அந்த 6 தொட்டிகளை நினைவுபடுத்தல 6 கருத்துக்களை இங்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 6ம் அவருடைய பெயரை வைத்து. நன்றுதானா? நன்ற விழிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். செபஸ்தியார் என்பது அவருடைய பெயர் இல்லையா? செபஸ்தியார். நான் இப்போ அந்த தகர வரிசையில் வருகின்ற பொழுது ஒரு 6 கருத்தை எடுப்பேன். செபஸ்தியார். நன்று. செபஸ், அவர் பேரு செபஸ்தியார், செபஸ்டியான், செபஸ்டின் அப்படிலாம் சொல்றாங்க. செபஸ்தியார் என்று தமிழ்ல நம்ம இப்படி கொண்டு சொல்லிட்டு இருக்கிறோமே. அப்ப அந்த தி என்கிற இடத்தில் 6 எழுத்துக்களை சொல்லி ஒவ்வொரு பொருளாக சிந்திப்பதற்கு நாம் முயல்வோம். ஒரு புதுமையான முயலில் நாம் முயற்சி எடுக்கலாம். அருமை. அந்த வகையில் முதலில் அந்த தகர வரிசையில் வருகின்ற அந்த எழுத்துக்கள் தான். அப்ப தகர வரிசையில முதல் வருதுன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த தகர வரிசையை சொல்லுவோம். எப்படி சொல்லுவீங்க? தா தா சொல்லுங்க. தி தி, து து, தே தி, தை, தோ தோ தோ. அருமை. எல்லாரும் தெரிஞ்சுதா? இதான் உயிர்மை எழுத்து தகர வரிசையில் வருது. இதுல 6 எழுத்துக்களை நம்ம எடுக்கிறோம். செபஸ்தியார். அப்ப முதல் எழுத்து என்னது? தா. அப்ப செபஸ்தியார்ங்கிற இடத்துல தீயை எடுத்துட்டு தா போடணும். எப்படி வரும் சொல்லுங்க? செபஸ்தியார் இருக்கலாமா? அந்த அந்த தீ எடுத்துட்டு அந்த இடத்துல தா போடுங்க. செபஸ் சொல்லுங்க திரும்ப. செபஸ் கூட்டல் என்னது? தாயாரா தயாரா? தயார். அப்படிதானே? செபஸ் தயார். சொல்லுங்க. தயார் என்னது? தயார். ஆனா தயார் என்பது உருது சொல். தயார் ஹே இந்தியில அதிகமா சொல்லுவாங்க. தயார்னா தமிழ் என்னது? அணியம். நாங்கள் ஆங்கிலத்தில் ரெடி. ஆர் யூ ரெடி? தயார் ஹே அணியமா? இவை எல்லாம் தான் அந்த பொருள். செபஸ் தயார் என்னவாக இருக்கிறார்? அவர் எப்பொழுதும் தயார் தான். எதற்கு? அன்னை மரியா சொன்னது போன்று கபிரியேல் தூதர் வருகிறார், பிறப்பு செய்தி சொல்லப்படுகிறது, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி நிகழ்த்தும். தயார். யார்? அன்னை மரியா. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். பாருங்கள் அந்த தாய். தூங்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு கனவு காண்றாரு, திடீர்னு தூதர் வர்றாரு, எழுந்துரு எழுந்துரு யோசிப்பு, எழுந்துரு எழுந்துரு அங்க கூட்டு போ அப்படின்னு உடனே தயார். எந்த இரவு நானே, எந்த குளிர் நானே, எந்த இருட்டு நானே, கவலை இல்லை, நான் தயார். எதற்கு? இந்த தாயையும் மகனையும் காப்பாற்றுவதற்கு. யார்? தந்தை வளனார். அருமை. இந்த வரிசையில் தான் மகனும் வருகிறார், இயேசு. தந்தையே, இந்த துன்பக்கலம் அந்த கெத்செமனி தோட்டத்தில் சொல்ல பாருங்க, என்னை விட்டு அகலுமானால் அகலட்டும், இருப்பினும் திருவுளமே நிறைவேறட்டும். தயார். திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கவலை இல்லை. வலித்துயர் இருக்கிறது, ஆனாலும்
திருவுளம் தான் இங்கு முன் வர வேண்டும், தயார் இதை செய்வதற்கு. செபஸ்தியார், அவர் செபஸ்தயார். எதற்கு? எத்தனை அம்புகள் பாய்ந்தால் என்ன, நான் தயார். எதற்கு? இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு. அரசன் என்னை கொல்லலாம், ஆட்கள் இங்கு வந்து மிரட்டலாம், நான் பலரையும் இயேசுவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுது பலரும் தடுக்கலாம், யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு கூட துன்பத்தை கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் தயார். எதற்கு? இயேசுவிடம் எல்லாரையும் கொண்டு சேர்ப்பதற்கு. இங்கு இருக்கிற எல்லாரையுமே அவர் கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அவர் தயார். எந்த துன்பம் வந்தாலும் சரி. அந்த வகையில் தான் நாம் இங்கு செபஸ்தயாரிடம் இருந்து கற்றுக்கொள்கிற முதல் பாடம், நீ தயாரா? ஆங்கிலத்தில் ஆர் யூ ரெடி? நன்று. நான் தயாரா, நான் அணியமா இந்த இறை திருவுளத்தை ஏற்பதற்கு? அப்படின்னா இந்த இறை திருவுளத்தை கண்டுபிடிக்கணுமே. என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த திருவுளம் என்ன? நாம் அதன் முயற்சி எடுக்கிறோம் பணிக்குழுக்களில் ஈடுபடுவதற்கு. ஒருவேளை இந்த கல்வி என்னுடைய கடவுள் எனக்கு தருகிற ஒரு பணியாக இருக்குமோ? ஒருவேளை இந்த தொடர்பு ஊடகத்தில், இப்படி பலவற்றை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். தேடுகிறோம் தேடுகிறோம் தேடுகிறோம், ஆனால் கண்டுபிடிக்க முயல்கிறோம். அந்த முயற்சியை போதும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதான் இயேசு சொல்வது. ஆக முதல் கருத்து, எல்லாரும் தயாராக இருப்போம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு. எனவே நாம் எல்லாரும் இணைந்து சொல்லலாம். தந்தை சொன்ன உடனே செபஸ்தயாரே வாழ்க சொல்லுங்க. வெற்றி. அவருடைய பேர் செபஸ்தியார் தான், மறந்துடாதீங்க. ஆனா இந்த கருத்தோடு நீங்க நினைவு வச்சுக்கணும், செபஸ்தயார். அடுத்து தகரத்தை தொடர்ந்து அடுத்து என்னது? தா. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? செபஸ் சொல்லுங்க. தாயார், செபஸ் தாயார். இந்த செபஸ் சாதாரண ஒரு ஆள் அல்ல, அவர் தாயார். ஒரு நம்ம அருட்சகோருடைய இல்லத்தில் வந்து தாயார் அப்படிங்கிறவங்க ஒரு மேன்மையானவங்க. குடும்பத்தில் அன்னையர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மேலானவங்க. நம் தமிழ் சமூகமே தாய் வழி சமூகம் தான். பின்னால்தான் அந்த நிலங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரிலாம் வந்தவொடனே ஒரு தந்தை வழி சமூகம் மாதிரி மாற்றப்பட்டிருக்குது. அதெல்லாம் மாறணும். அப்படி மாறும்போது இயற்கையான தன்மையில் அது நன்றாக. இன்றைக்கு வரைக்கும் தேனி மாறலையே. தேனி குடும்பத்தில் இருந்து யார் தலைவி? ராணி தேனி தான். அங்க அரசர் தேனி கிடையாது. அவரும் ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் இருப்பாரு. ராணி தான், அவங்க தான். அதுதான் இயற்கையான தன்மை. தாய் தான் அங்கு சிறப்பான தலைமையில இருக்கணும். அப்போ எல்லாமே நலமாக இருக்கும். ஆனால் இங்கு தந்தையர்கள், அதுல பல தந்தையர்கள் கொஞ்சம் ஆணாதிக்க சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனை வரும்போது அது இயற்கை விட்டு விலகி போற மாதிரி இருக்கிறது. அதனால தான் இயேசு அங்கு சொல்வார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று. ஏன் இப்படி சொல்றாரு? அத்திமரம் என்பது அது ஒரு தந்தை தன்மைக்குரிய ஒரு இடம். சட்டம் அங்கு பரிமாறப்படும். ஆனால் இயேசு தாய்மை தன்மை உடையவர். எனவே அத்திமரத்தில் இருந்து நீ இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாய், உன்னை கண்டுகொண்டே, நீ நேர்மையாளன் என்று சொல்றாரு பாருங்க. அந்த தந்தை தன்மையில் இருந்து தாய்மை தன்மைக்கு வர வேண்டும். செபஸ் தாயார் அந்த தாய்மை தன்மை கொண்டவர். எனவேதான் இங்கு எவரும் அழிந்து போய்விடக்கூடாது, எவருடைய ஆன்மாவும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இங்கு அரசனினுடைய அந்த கொடுங்கோல் தன்மையினால் இங்கு எவரும் அச்சப்பட்டு அவர்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடாது, அது அவர்களுக்கு அழிவாக மாறிவிடுமே என்று எண்ணி அவர்களையெல்லாம் பாதுகாக்கின்ற, அவர்களையெல்லாம் அரவணைக்கின்ற, அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கின்ற, அவர்களோடு உடன் நிற்கின்ற அந்த பணியை செபஸ்தாயார் செய்கிறார். தாய்மை தன்மையோடு இங்க இருக்கிற எல்லாருமே தாய் உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு தாய் உள்ளம் கொண்டதனால் தான் அங்கு கூட்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிற அவர்களை பார்த்து இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடர்களை பார்த்து சொல்கிறார். ஐயோ, இவ்வளவுக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? பதறாங்க. எப்பா உங்ககிட்ட எவ்வளவுக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி கடவுள்கிட்ட மன்றாடி அங்க எல்லாம் புதுமையா கொடுக்கிற காரணம் தாய் உள்ளம். தாய்மை உள்ளம் உள்ளவர்கள் தான் இங்கு எந்த உயிருமே அழிந்து விடக்கூடாது என்று எண்ணுவார்கள். அதான் நாம் பார்க்கிறோம் நம்முடைய இலக்கியங்களிலெல்லாம் அது உண்டுதானே. ஆக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது அருமையான ஒரு சொல்லாடல். ஆக பயிரே வாடினால் இங்கு நாம் தாங்க முடியாது என்றால், எந்த உயிர் என்றாலும் சரி, எந்த மாந்தர் என்றாலும் சரி, அவர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. முகம் வாடுவதை நாம் கண்டோம் என்றால் தேற்ற வேண்டும், தாயாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக இந்த வகையில் தாயார், செபஸ்தாயார் என்று நாம் பார்க்கிறோம். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, செபஸ்தாயாரே வாழ்க சொல்லுங்க.
நன்று. அடுத்து அப்புறம் செபஸ்தியார், அது நம்ம அவருடைய இயல்பான பெயர். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது, அந்த இடத்துல தீ போட்டு சொல்லுங்க, தீ நெடில் சொல்லுங்க. செபஸ்தியார். தீனா என்ன? ஒரு இலக்கியம் உண்டு பார்த்துடுங்க. அவ்வை சொன்னதான் ஈயார் தேட்டை, யார் சொல்றீங்க? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். பொருள் என்ன? இதுல ரெண்டு பொருள் இருக்கு. அதான் ஐயோ தமிழ் இலக்கியம் இருக்குது பாருங்க, அதனுடைய சுவை. ரெண்டு பொருள். என்ன பொருள்னா, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர்னா ஒரு பொருள் என்ன தெரியுமா? ஈயார்னா யாரு? தேனி. தேனீக்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற தேன் என்கின்ற அந்த சொத்து, அந்த தேட்டு, அதை யார் கொள்வர்? கையில தீ வச்சுக்கிட்டு போறவங்க அந்த தேன் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான். அப்போ ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். அதற்கு இன்னொரு பொருள் என்ன? யாரெல்லாம் தங்களுக்கு இருக்கின்ற அந்த செல்வத்தை, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற எண்ணத்தோடு ஏழை எளியவர்களோடு வலிமை குறைந்தவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிறைவாக பெற்று வாழ்வார்கள். யாரெல்லாம் பகிர்ந்து கொள்ளவில்லையோ, தரவில்லையோ, ஈயார் என்கிற நிலையில் இருக்காங்களோ, ஈதல்னா கொடுத்தல், ஈயார்னா கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்காம இருக்கிறவங்களுடைய செல்வத்தை யார் எடுத்துக்கொள்வார்? தீயார் எடுத்துக்கொள்ள. தீயார்னா தீயவர்கள். அவங்க போய் கொள்ளையடிச்சிருவாங்க. இயேசு சொல்றாரு, மண்ணகத்துல செப்பை சேர்க்காதீங்க, அங்க கொள்ளையர்கள் திருடி விடுவார்கள் சொல்றாரு பாத்தீங்களா. அதான் அந்த கொடுக்காதவங்களுடைய செல்வங்கள் தீயவர்களால் எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டு பொருள் பாத்தீங்களா, அதனுடைய தன்மை உங்களுக்கு புரிகிறதானே? அந்த வகையில் எங்கு தீயார் என்பதற்கு ஒரு பொருள் என்ன? நெருப்பு வைத்திருக்கிறவர்கள். செபஸ்தியார் நெருப்பு. அதான் நாம் பார்க்கிறோம். அதாவது நெருப்பை அழுக்கு பற்றி கொள்ளாது, நெருப்பை கரையான் அரிக்காது. நெருப்பு அது எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி நிற்கும். எனவேதான் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சொல்வார், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருபவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு தூய ஆவியை அனுப்புகின்ற அந்த தூய ஆவி எப்படி வருகிறார்? அந்த பிளவுண்ட நாவு, அந்த நெருப்பு வடிவத்தில் அவர் வருவார். அந்த நெருப்பு தன்மை. அதனால தான் ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ஜாதி மறுப்பு மாநாடு ஒன்று மதுரையில் நடைபெற்றது 2007ஆம் ஆண்டிலே. அதில் ஒரு பாட்டு நாங்கள் உருவாக்கணும். என்ன பாட்டு தெரியுமா? புரட்சி இயேசு மூட்டிய நெருப்பு தணலாய் நெஞ்சில் எரியும், அந்த நெருப்பில் சாதிய பேயை எரித்தால் ஓர்மை உலகம் வெடியும். நெருப்பு அவர் தூய ஆவியார். எனவே இந்த செபஸ்தியார் இவர் தீ போன்றவர். இவரை எந்த அழுக்கும் பற்றி கொள்ளாது. இவரை எவருமே இங்கு எதுவும் அச்சுறுத்தி விட முடியாது. அவர் என்ன சொல்வார்? என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என் தலையை வேண்டுமானாலும் கொய்து கொள், நான் இயேசுவின் கொள்கைகளை கடைபிடிப்பேன், கடைபிடிக்க வைப்பேன் என்று சொல்லிதான் அம்புகள் பட்ட நேரத்தில் துணிந்து நிற்கிறார். பாருங்கள், அந்த தீயார் நெருப்பானவர். எங்க இருக்கிற நாம் நெருப்பாக இருக்க வேண்டும். நெருப்பை அழுக்கு பற்றி கொள்ளாது என்பதனால் தூய்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் இங்கு இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்பது மூன்றாம் கருத்தாக பார்க்கிறோம். அந்த வகையில் நாம் சொல்லலாம், செபஸ்தியாரே வாழ்க. சொல்லுங்க, நன்று. அடுத்து என்னது வரும்? தீயாரை தொடர்ந்து பலவிற்கு என்ன, நாம் அடுத்தக்குள் தூ என்று சொல்வோம். செபஸ்தியார். தூயார் என்ன? தூயவர். தூயவர் தூயவர் என்று இறைவனை நாம் போற்ற வேண்டும். அந்த இறைமகன் இயேசு சொல்லியிருக்கிறார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள், சொல்லுங்க என்ன? கடவுளை அருமை. தூய உள்ளம் கொண்டவங்க தான் மாசு மறுவற்றவங்க. அவர்களால் தான் கடவுளை காண முடியும். செபஸ்தியார் கடவுளை கண்டார். மக்களில் கடவுளை கண்டார், இயற்கையில் கடவுளை கண்டார், அவர் மன மாற்றத்தில் கடவுளை கண்டார். என மாசு மறுவற்றவராக அவர் இருக்கிறார். இங்கே நாம் விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறவர்கள் ஒன்றை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற இவையெல்லாம் உயர்ந்த செயல்பாடுகள் எல்லாம் அவை அழகுத்தன்மை, அவ்வளவுதான். அடித்தளம் என்னது? அடிப்படை. அது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனம் அது செம்மையானால் மார்க்கமே தேவையில்லை, மதமே தேவையில்லை. மனம் செம்மையா இருப்பதற்கு தான் இந்த மதங்கள் உதவ வேண்டும். ஆனால் மதங்களை இன்று வெறித்தனத்தை ஏற்படுத்துகின்றன. தூய்மையான மனத்தை எல்லாம் மாசு மறு உள்ளதாக மாற்றுகின்றன. இதெல்லாம் சரியில்லை. கடவுளுக்கு அடுக்காது மனத்தில் வைத்துள்ள. எனவே எந்த சூழலிலும் கிறிஸ்தவம் அங்கு வெறியேற்றப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. அது கடவுளுக்குரிய இயேசுக்குரிய ஒன்றாக இருக்க முடியாது.
நாம் இங்கு எல்லா, அதனால்தான் இங்கு பணிக்குழுக்களில் ஒன்று என்ன, கிறிஸ்தவ ஒன்றிப்பு பல்சமய உரையாடல். எல்லா சமயத்தவரும் கடவுளின் பிள்ளைகள் தான். அத்தகைய அந்த மேன்மையான எண்ணத்தோடு எல்லாரோடும் பழக வேண்டும், சமத்துவம் பாராட்டி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இங்கு நோக்கம். பிளவை ஏற்படுத்துகிறவர்கள் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. இந்த பார்வை வேண்டும். இவர் தூய தன்மையில் அவர் இருக்கிறார். அந்த பார்வை, அந்த கண், அவருடைய கண் அது ஒளி நிறைந்த கண். கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பார்வை, அந்த பார்வையில் தெளிவாக இருக்கிறவர்கள் எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க. பல நேரங்களில் மக்கள் கலங்கி போயிருப்பது, அச்சப்பட்டு இருப்பது, அல்ல பதற்றம் அடைவது, ஏதாவது ஒண்ணுதான் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய பார்வை சரியில்லை. பார்வை சரியில்லை. பார்வை பெற வேண்டும். இங்க இருக்கிற நாம் எல்லாரும் பார்வை பெற வேண்டும். நம்முடைய பார்வை என்ன? செபஸ்தூயாருடைய பார்வையை கொண்டிருக்கிறோமா? அவர் எப்படி பார்த்தார் இந்த உலகத்தை, எப்படி பார்த்தார் தன் உயிரை, எப்படி பார்த்தார் அயலவர்களை, எல்லாரையுமே கடவுள் பார்த்து கொண்டு வர வேண்டும். அந்த தூய்மையான பார்வை அதுதான் அவரை எந்த ஒரு சாவுக்கு எவர் இட்டு சென்றாலும் துணிந்து நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே செபஸ்தூயார், தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து இருக்கிறாரே கடவுளை, அந்த கடவுளை எக்காலத்துக்கும் போற்றுவதற்கு அவர் தூய்மையான ஆளாக இருக்கிறார். அந்த தூய்மைத்தன்மை பெறுவதற்கு நாம் அழைப்பு பெறுகிறோம். எனவே அவரை போற்றி புகழும். செபஸ்தூயாரே வாழ்க. சொல்லுங்க, மறந்துட மாட்டீங்களே. சரி, அடுத்து இன்னும் 2 தான் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். அது என்னவென்றால் செபஸ்தேயார். செபஸ்தேயார்ங்கிறது ஜெபம். அவருடைய பெயர் அதில் இருக்கிறது. நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு, இதில் எந்த வகையிலும் தேய்பிறை கிடையாது. வளர்பிறை தான். எப்பொழுதும் பௌர்ணமி நோக்கிய பயணம் தான். தேய்பிறை கிடையாது. அவர் தேய மாட்டார், அன்பில் தேய மாட்டார். அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை என்பது போன்று அன்பில் தேய்வுக்கு இடமில்லை. நான் இவ்வளவு நாள் அன்பு கொண்டிருந்தேன், இப்போ என்ன பண்றது, நான் இப்படி இருக்கிறேன், இல்ல. அதான் சாகும் போது யார் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அதுதான் அங்கு கணிப்பில் எடுத்துக்கொள்ளப்படும். மறந்துடாதீங்க. நான் அந்த காலத்தில் பெரிய போராளியா இருந்தேன், தியாகியா இருந்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், ஆனா இப்ப அதெல்லாம் பார்த்தாலும் விட்டுட்டேன், எல்லாம் இப்படிதான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண இருக்கிறாருன்னா, நீ செய்த செயல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப நீ என்ன நிலை அதுதான். எனவே நமக்கு அகவை கூட கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். தொடக்கத்தில் செய்த நல்ல செயல் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இங்கு தேய்வு தன்மை கூடாது. இறையாட்சி தொடர்பான பணிகளில் தேய்வு வேண்டாம், சோர்வு வேண்டாம், அல்லது ஒரு வகையான சோம்பல் வேண்டாம், அல்லது அப்படியே தூக்கம் வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்பார் வள்ளுவர். இந்த 4ம் இருக்கக்கூடாது. உறக்கம், சோம்பல், அதே மாதிரி காலத்தை தள்ளி போடுறது, பிறகு பார்த்துக்கலாம் என்று மறந்து போறது, இவை எல்லாமே கூடாது. ஆனா பொதுவாக மனிதர்கள் இத்தகைய இந்த சோம்பல் தன்மையில் இருக்கிறாங்க. தெளிவு பெற்றவங்க அவங்க உசுப்பி விட வேண்டும். அதுதான் பணிக்குழுக்கள் இருக்கிற செயலர்களுக்கு கூடுதல் கடமை. அதனால் தான் ஞான பெற்றோருக்கு கூடுதல் கடமை. மரங்கள் ஓய்வெடுக்கத்தான் விரும்புகின்றன என்பார் யார்? சீன போராளி மாசேத்துங். அவர் சொல்றார், மரங்கள் ஓய்வெடுக்கத்தான் விரும்புகின்றன, ஆனால் காற்று விடுவதில்லை. காற்றாய் செயல்படு. இங்க இருக்க நாம் ஒவ்வொருவரும் காற்றாக இருக்க வேண்டும். மரங்களை சும்மா அப்படி விடக்கூடாது. அவங்க எல்லாரும் இயங்கட்டும். அப்படி இயக்குவதற்கு இங்கு நாம் எல்லாரும் எப்படியாக இருக்க வேண்டும்? செபஸ்தேயாராக இருக்க வேண்டும். தேய்ந்து போகக்கூடாது. சாக்கடை தான் தேங்கி நின்று அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆறு ஓடும், அருவி ஓடும், பாயும். அப்படி இருக்க வேண்டும். இந்த செபஸ்தேயார் அவர் கொண்டிருந்த அந்த விழுமியங்கள், வாழ்க்கையினுடைய லட்சியங்கள், அதெல்லாம் தேய்வு காணவில்லை, தொய்வு காணவில்லை. அப்படி தொடர்ந்து செல்கிறார். அந்த செபஸ்தேயார் வாழ்க என்று நாம் சொல்லலாம். செபஸ்தேயாரே வாழ்க. சொல்லுங்க, அருமை. அப்ப நிறைவாக அது என்ன? இப்ப என்ன மாதத்தில் நம்ம இருக்கிறோம்? என்ன மாதம்? அருமை. தை. தை பிறந்தால் என்ன நடக்கும்? ஆமா, இன்னைக்கு நான் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நாள் பட்ட பாடு. என்ன பாடுன்னா, அங்கிருந்து வந்தேன், எது வருது, சிந்தாமணி. அப்போ இருட்டு ஆயிட்டு அந்த பாதை பிறகு ஒன்றும் தெரியல, ஆட்களும் இல்லை. அப்போ எப்படியோ ஒரு வெளிச்சந்து ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போனா அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க மாறி வந்துட்டீங்க, நீங்க அப்படி போன, நீங்க அங்கே கேட்டிருக்கலாமே. அப்படியாம்மா? சரி சரி, அப்போ நான் அங்கே போயிட்டு வந்து அவங்க வழிகாட்டினாங்க, அப்படி போனேன். அப்புறம் இன்னொரு இடத்துல மாறிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு ஐயா கடைசியாக வரும்போது ஒரு 6 கிலோமீட்டருக்கு சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஐயா
ஒன்றும் கலக்க முடியாதீங்க, நிறைய போங்க, அவ்வளோதான். அங்கே இங்கே பார்த்துட்டு போகாதீங்க நான் சொன்ன அறிவுரை. ஏன்னா பல பாதைகள் வரும், நீங்கள் நேரே போகணும், அவ்வளோதான். இப்படி வழியை காட்டிய செபஸ்தியார் போன்று அங்கு இருந்தார்கள். கடவுளுக்கு நன்றி, எனக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதனால தான் தந்தை நாங்களும் கொஞ்சம் பிந்தி வந்தோம், நன்றி தானா. ஆக இங்கே தை பிறந்தால் வழி பிறக்கும். எனவேதான் ஜனவரி 1 என்பது நம்முடைய புத்தாண்டு அல்ல, தமிழ் புத்தாண்டு அல்ல. சித்திரை 1 நம் தமிழ் புத்தாண்டு அல்ல, அது ஆரிய புத்தாண்டு. பார்ப்பனிய பிராமணி அந்த சிந்தனையில் வந்தது ஆரிய புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு என்பது தைதான். ஏன் தை வந்து வெயில் கொந்தளிக்கிற ஒரு நேரம் அல்ல. சித்திரை ஏப்ரல் 14 அது எவ்வளவு வெயில் இருக்கும், அதுவா புத்தாண்டா இருக்க முடியும்? இந்த தடவை கலப்பை புத்தகத்தை பாருங்க, அதுல நான் அந்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன், கண்டறியலாம். உள்ளுக்கையும் அந்த விளக்கம் இருக்கும். எது அதான் பாரதிதாசன் சாடுவார், டேய் ஏண்டா அறிவு கிட்ட தமிழனா இருக்கிற, தை 1 தாண்ட உன் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவார். சித்திரை 1 நம்முடையது அல்ல என்று. இது அரசியல் தன்மையிலும் அவங்க மாற்றுவாங்க. ஆனால் நாம் சான்றோர்கள் அந்த வழிபட்ட முறை இங்கு இருக்க வேண்டும். எனவே இங்கு நாம் சொல்ல, அதனால தான் தமிழ் அறிஞர் என்று சொல்லிச்சாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை பிறந்தால் அல்ல, தைதான் காரணம். இதான் புத்தாண்டு என்கின்ற வகையில் நாம் பார்க்கிறோம். இந்த புத்தாண்டில் இருக்கிற நாம் அந்த தையையும் சேர்த்து சொல்லலாம், செபஸ்தையார். செபஸ்தையார் யாரும் வேற ஒன்றும் இல்லை, அவர் வழியை காட்டுகிறவர். இயேசுவை நோக்கி, இறைவனை நோக்கி, இறையாட்சியை நோக்கி பயணிப்பதற்கு வழியை காட்டுகிற தை போன்றவர் இவர். செபஸ்தையார், ஐயா நீங்க செபஸ்தையார், எங்களுக்கு வழியை காட்டுறவங்க என்றெல்லாம் நாம் புன்னகையோடு மகிழ்ச்சியோடு மன்றாடி கொண்டிருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வழிகள் பிறக்கும், வழிகள் பிறக்கும். எனவே அந்த செபஸ்தையார் வாழ்க்கை, ஏனென்னா வழியாக, ஒளியாக, உயிராக, உயிர்த்தெழுதலாக இருக்கிற இயேசுவை அவர் கண்டார். அந்த இயேசுவில் தையை கண்டார், வழியை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வழியில் இங்கு நாமும் செல்ல வேண்டும் என்று அழைப்பு பெறுகிறோம். இந்த திருவிழா அதற்கான ஒரு வழி. எனவே நாம் ஆர்ப்பரித்து சொல்வோம், செபஸ்தையாரே வாழ்க. சொல்லுங்க, அருமை. அப்படி என்றால் இங்கே நாம் 6 கல் தொட்டியை வைத்து அதிலே தண்ணீரை நிரப்புவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆக செபஸ்தையாராக இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். செபஸ்தாயாராக இங்கு தாய்மை பண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். செபஸ்தியாராக நெருப்பாக இருக்க வேண்டும். அதை போன்று இங்கு செபஸ்தூயாராக நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். செபஸ்தேயாராக இங்கு இறையாட்சி பணியில் தேய்ந்து போகக்கூடாது, சோம்பல் அடையக்கூடாது, நிமிர்ந்து இருக்க வேண்டும். அதை போன்று நிறைவாக செபஸ்தையாராக இங்கு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், வழியாகவே இருக்க வேண்டும். அதற்கு எத்தனை அம்புகள் இங்கு பாய்ந்தால் என்ன, மக்கள் எல்லாரும் நன்றாக வாழ்வார்கள் என்றால் வாழட்டும், அதற்கு என் உயிர் போனாலும் தாழ்வில்லை. எனவேதான் பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்வார், அதை சொல்லி நிறைவு செய்யலாம். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தன ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நன்மை பயக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். செபஸ்தையாருடைய வாழ்வில் என்றைக்கு என் சாவோ அது திருநாள் தான். அதனால் தான் புனிதர்களுடைய மறைசாட்சியுடைய இறப்பை தான் திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். திருவை அதை வைத்திருக்கிறது. வாழ்க. அத்தகைய இறப்பு நேரிட்டாலும் கடவுளுடைய அந்த இறையாட்சி பணியில் இங்கு நமக்கு எந்த இறப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நற்கரை ஆண்டவர் எழுந்து வருகின்ற வேளையிலே அவரிடம் சிறப்பான முறையில் மன்றாடுவோம், இறையாசிரை பெறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வகை நன்மைகளும் கடவுளே எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே என்று எண்ணி எல்லாருக்காக மன்றாடு இறையருள் பெறுவோம். ஆமென். அனைவரும் அருள் கூர்ந்து எழுந்து நிற்போம். தந்தை பாடுகிறேன், நாம் எல்லாருமே அதில் அமைதியாக ஒன்றித்து நிற்போம். செபஸ்தியார் தன் இறைவனின் கட்டளைகளுக்காக சாகும் வரை போர் புரிந்தார். தீங்கிழைப்போரின் விரட்டல்களுக்கு அஞ்சவில்லை. ஏனெனில் பாறையை அடித்தளமாக கொண்ட ஒரு வீட்டிற்கு அவர் ஒப்பானார். நம் தாய் மரியா பாடிய அந்த புரட்சி பாடல், அந்த பாடலில் இருக்கின்ற அந்த கொள்கை விழுமியங்கள் அவற்றை உணர்ந்தவாறே பாடல்களோடு இணைந்து நாம் பாடுவோம். நான்
புனிதமாகும். அவரே தந்தை இரக்கமாகும். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். பணியவர் அரியணை நின்று விட, பணியவர் அரியணை நின்று விட, ஆண்டவர் தம்மை உயர்த்தினார். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. பசித்தவர் தமக்கு நலமேது, செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல், முன்னோர் தமக்கு உரைத்தது போல், ஆவிரகாமும் தந்தது. பரம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெருமே என்றென்றும் இஸ்ரவேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும், தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவும். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே போற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, மிக பொருத்தமான நேரத்தில் நாம் இப்பொழுது நிற்கின்றோம். இறைவனை போற்றி புகழ்ந்து திருப்பாடல்கள் பாடினோம். இறை மொழிக்கு செவிமடுத்து புனித செபஸ்தியார் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையின் வழியாக அவர் வழியில் நடப்பதற்கு முயல்வோம் என்று உறுதியேற்று நிற்கின்றோம். அன்னையின் பாடலை, வீர பாடலையும் பாடி நாம் நம்மை தெளிவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்கின்ற பொழுது அவர் மனமாற நம்புகிறேன், நலமாக நான் விரும்புகிறேன், இதை பெற்றுக்கொள் என்று சொல்வார். இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஆண்டுடைய திருப்பத்தில் ஒப்படைத்து இணைந்து ஆர்ப்பரித்து மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பணியாளர் குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறைமாந்து செழிக்க வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். அன்போடு வாழ்ந்து பண்போடு வாழ ஆசீரும் நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும்.
வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வலுவான ஆற்றல் வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நோய் நொடிகள் தீர வேண்டும். பகை குணங்கள் ஆற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும். பகை குணங்கள் ஆற வேண்டும். பரிவுள்ள மனதுடன் வந்துள்ள பக்தர்களை பண்போடு காத்திட வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. குருகுலமும் வாழ வேண்டும். அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். குருகுலமும் வாழ வேண்டும். அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். வையகம் தன்னில் வாழ்வாங்கு வாழ இறை பணியை தொடர வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருவிழாவின் ஆசீர் வேண்டும். புனித செபஸ்தியார் துணையும் வேண்டும். திருவிழாவின் ஆசீர் வேண்டும். புனித செபஸ்தியாரின் துணையும் வேண்டும். மறையுரையை கேட்ட மக்களின் மனங்களும் மாறிடவும் அருள வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. அன்பிற்கினியவர்களே, நம் மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சிறிது நேரம் இந்த மன்றாட்டுகளோடு நம் உள்ளங்களில் இருக்கின்ற வேறு பல தேவைகள், இந்த ஆண்டு திருவிழாவுக்கு செல்கிறேன், செபஸ்தியார் விழாவை கொண்டாடுவதற்கு நான் இணைந்து செல்கிறேன். இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நான் இந்த ஒரு வரத்தை கேட்பேன். இந்த ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டில் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நம்பிக்கையோடு கேட்பேன். எதையெல்லாம் நாம் எண்ணி வந்தோமோ அதை இப்பொழுது சிறிது நேரம் நாம் ஆண்டவரிடம் அமைதியாக எடுத்துச் சொல்வோம். அதோடு யார் யாருடைய தேவைகளெல்லாம் நமக்கு தெரிகின்றனவோ அவற்றையெல்லாம் நாம் ஆண்டவரே அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வோம். மிகச்சிறப்பாக நம்மை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ பகைக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்று நாம் இப்பொழுது அறிகிறோம் என்றால் அவர்களுக்காக மன்றாடுவோம். அதை போன்ற வலிமையான மன்றாட்டு வேறு எதுவுமே இல்லை. எனவே இத்தகைய கண்ணோட்டங்களில் சிறிது நேரம் கண்களை மூடி தூயாவியர் தூண்டுதலுக்கு ஏற்ப அவர்களுக்காகவெல்லாம் நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நாம் ஒருங்கிணைந்து ஒருமித்த உள்ளத்தோடு ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு முன்வைக்கிறோம். எல்லாருடைய தேவைகளும் நம் தேவைகள் தான். நம் தேவைகளுக்காக எல்லாருமே மன்றாடுகிறார்கள். பொது நன்மைக்காக நம்முடைய ஆற்றல் அருள்வரம் எல்லாவற்றையுமே ஒப்படைக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டோடு மன்றாடுகிறோம் என்கிற உணர்வோடு அதை உறுதிப்படுத்துகிற வகையில் நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு இப்பொழுது நாம் இணைந்து அவருடைய அந்த இறைவேண்டலை பாடலாக நாம் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோம். ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார்தம் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. இறைவனுக்கு நன்றி. சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே
தோடுதே வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன்னன்பு ஒன்றே என் பாடலாகும் ஆதி நேரம் என்ற காற்றில் என் தேவராகம் கரைதோடுதே
இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வழியாக நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்கி நாம் மன்றாடுவோம். நம்முடைய மனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நம்முடைய மத்தியில் நம் ஒவ்வொருவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நற்கருணை ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியாத புகழோடு வீற்றிருப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த உலகை படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சாயலாக படைத்து இந்த தருணம் வரை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நற்கருணை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு வந்து தங்குவதற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்று எம்மாவுசிடர்கள் சொன்னார்களே, எங்களோடு தங்கும் என்று. இன்று எங்களுடைய மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை முழுமையாக நம்புகிறோம். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. நாங்கள் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் உம்மால் தான். அதனால்தான் நீர் கொடுத்திருக்கின்ற உன்னதமான வாழ்விற்காக திருவிழா நாட்களிலே முழந்தால் படியிட்டு என்னுடைய தலையை தாழ்த்தி உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு இன்னும் தரப்போகிற மேலான ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எசாயா 41 இறை வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நானே உனக்கு துணையா இருப்பேன் என்று. அன்பின் ஆண்டவரே, எனக்கு நீர் மட்டுமே போதும், என்னோடு என்றும் இருப்பீராக. நான் போகும்போதும் வரும்போதும் எனக்கு துணையாயிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த உலகம் என்னை பற்றி கொள்ளாது, நீரே என்னை பற்றி கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் அதிகாரம் 20 இறை வசனம் 4 சொல்லப்பட்டிருப்பது போல, உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் தந்தருள்வாராக. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பலவித காரியங்களோடு வந்திருக்கின்றோம். எங்களுடைய மனம் விரும்புவதை எல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளாக வாஞ்சையோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, தந்தை என்று அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் இன்று இருப்பதை விட இன்னும் மேலான ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் 1000 கற்பித்தாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா விளம்பயங்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய இதயங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவீராக. உலக ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிப்பீராக. பல தேவைகளோடு வந்திருக்கிறோம், பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வங்களுக்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்பத்திலே அமைதி நிலவுவதற்காக, கடன் பிரச்சனைகள் விடுபட வேண்டும் என்பதற்காக, தீய பழக்கங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மனதில் இருக்கிற என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இப்படி பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றோம். உடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உடைய பெயரால் நான் இதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய பிள்ளைகள் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு முழந்தால் படியிட்டு கைகளை நீட்டி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்தால் மகிழ்ச்சியோடு அறுவடை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த நேரத்திலே உன்னை உற்று நோக்கி மன்றாடுகிறோம். உன்னை யாரெல்லாம் உற்று நோக்கினார்களோ வாழ்வு கிடைத்தது. சக்கையை உற்று நோக்கினான், வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். சிலுவைகளை பறைவன் உற்று நோக்கினான்,
நீரே இறைமகன் என கண்டு கொண்டான். இன்று நாங்களும் உண்மை உற்று நோக்குகிறோம். இந்த கண்கள் உமக்காக படைக்கப்பட்டு இருக்கின்றன. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு ஒடுக்கப்பட்ட கண்களினால் நாம் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இந்த வளாகம் முழுவதும் மழையை பொருட்படுத்தாமல் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருபோதும் கைவிட்டு விடாதவாறு, இவர்கள் ஒருபோதும் நெகிழ விட்டு விடாதவாறு நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகமும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவதில்லை, மகிழ்ச்சியால் மலரும் என்று சொல்கிறோமே. அன்பின் ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு முகத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு என்றும் துணையாயிருப்பீராக. நல்லதொரு கால சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து இந்த ஆண்டு நாங்கள் ஏறெடுக்கப் போகிற எல்லா காரியங்களிலும் எங்களோடு என்றும் துணையாயிருப்பீராக. நாங்கள் உம்மை விட்டு விலகினாலும் நீர் எங்களோடு என்றும் துணையாயிருப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீர்களாக. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றுவீராக. வாழ்ந்த எல்லா நாட்களிலும் உம்மை பற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நல்லதொரு பாதுகாவலரை தந்திருக்கின்றீர். அந்த பாதுகாவலர் மூலமாக என்னுடைய ஊரை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னுமாய் பல்வேறு விண்ணப்பங்களோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, நீரே வல்லவர், நீரே மாட்சிமை மிக்கவர் என்பதை முழுமையாக அறிந்திருக்கின்றோம். எங்களுடைய மனங்கள் எல்லாம் காலியாக இருக்கின்றன. நீர்தாமே குறைகளை எல்லாம் நிறையாக மாற்றுவீராக. என்னுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கிறோம். இந்த ஆண்டு எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு எனக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் நிறைவான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்மை பார்த்து கேட்கிறோம், உம்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம், முழந்தால் படியிட்டு தாழ்ச்சியோடு கேட்கிறோம். உடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். இஸ்ரவேலில் காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, ஒருங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். என் அன்பு ஆண்டவரே, உம்மை நோக்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் என்றும் உம்மோடு இணைத்துக் கொள்வீர்களாகும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவுரை அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த இனிய நேரத்திலே புனித செபஸ்தியார் கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியாருடைய திருவிழா மாலை ஆராதனையிலே நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தமா குளிரா இருக்கீங்களா, சூடா இருக்கீங்களா? சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லையா? எப்படி எல்லாரும் குளிர்ச்சியா இருக்கீங்க? பக்கத்துல தொட்டு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருப்பீங்க. அதான் தேவை. நம்ம சில நேரத்தில் ரொம்ப சூடா இருப்போம், அதை ஜில்லுன்னு மாத்திரக்கு தான் கடவுள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கிறார். அதுவும் என் அன்பு மக்கள் இந்த நேரத்தில் மிகவும் சிரித்த முகத்தோடு அழகாக அருமையான விதத்தில் இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய முகத்திலுமே சிரிப்பு இல்லாமல் இல்லை. எல்லாருமே சிரித்த முகத்தோடு இந்த வழிபாட்டில் அருமையாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இவ்வளவு நேரம் சிறப்பாக அருமையாக உட்கார்ந்ததுக்கே கைத்தட்டு கொடுக்கணும். நான் மட்டும் தட்டினா நல்லா இருக்காது, நீங்களாம் சேர்ந்து தட்டினா தான் ரொம்ப சிறப்பான விதத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் கூட சில நேரத்தில் இந்த வழிபாடு நடக்கும்போது பக்கத்தில் வந்து பேச வருவான் பார்த்துருங்க. எப்படி ஃபாதர் ரொம்ப கொஞ்சம் மலவரமாக இருக்குது, கொஞ்சம் வழிபாட்டை குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. யாரையுமே காணோம். முடிஞ்சோடனே ராஜ்குமார் சொல்கிறாப்புல என்கிட்ட, ஃபாதர் எவ்வளோ மலவர்னு எதிர்பார்த்தோம், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிறப்பான விதத்தில் வழிபாடு அருமையாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சிறப்பாக பேசுனீங்க. அதுக்குமே கடவுள் ரொம்ப ஆசீர்வதிப்பார், அதுக்குமே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். செபஸ்தியாரை வாழ்க, புனித செபஸ்தியாரை வாழ்க, எங்கள் பாதுகாவலரை வாழ்க, கவலைகளை கரைப்பவரை வாழ்க, எங்கள் பாதுகாவலரை வாழ்க. நான் மிக சிறப்பான விதத்தில் மீண்டும் ஒருவரை அன்போடு உங்களை பாராட்டுகிறேன். இந்த திருப்பிடத்திலிருந்து நீங்கள் இவ்வளவு அழகாக இந்த வழிபாட்டில் பங்கெடுத்ததுக்காக கடவுள் உங்களை நிறைய ஆஸ்வதிப்பார். மனதார உங்களை ஆஸ்வதிக்கிறேன். ஒரு குருவானவர் ஆஸ்வதித்தா பழிக்குமா பழிக்காதா? ரொம்ப பழிக்கும், பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு நிறைவாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆக அன்புக்குரிய இந்த நேரத்தில் நம்முடைய பேரரு தந்தை வெனி இளங்குமரன் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பான விதத்தில் வந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கிறார்கள், வெற்றி கழிப்பில் ஆனந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த தென்மண்டல மேய்ப்பு பணிய கட்டடம் ரொம்ப சிறப்பாக திறந்து வெற்றி கழிப்பில் இருக்கிறார்கள். இளங்குளம் பங்கில் பேசிக்கிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா? அதெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே போகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இளங்குளத்தில் பேசியிருக்காங்க. என் காதில் அப்படியே வந்து அது தேன் போல இனித்தது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு நேற்று நடந்த நிகழ்வுன்னு சொல்லி இளங்குளம் மக்கள்லாம் பேசியிருக்காங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக நடந்துச்சு. 1000 பேர் வந்தாங்க, 75 குருக்கள், நம்முடைய ஆயர், அருட்சௌரியர், இப்படி மக்கள் வெள்ளத்தில் அது திறக்கப்பட்ட அழகே தனி. அவ்வளோ சிறப்பாக கடவுள் அமைத்தந்தார். அந்த ஆனந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள், வெற்றியின் கழிப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் தென்மண்டல பொறுப்பு தந்தையாக பொறுப்பெடுத்த அந்த நேரத்திலே முதலாக இளங்குளம் பங்கு தான் வந்தார்கள். இளங்குளம் பங்கிலே திருவிழா மாலை ஆராதனை தலைமையேற்றார்கள். அவங்க அன்னைக்கு தான் பொறுப்பெடுத்தார்கள், அன்னைக்கு வந்தாங்க. இப்போ பில்டிங்கை திறந்திருக்காங்க. முதல்ல வந்தது எங்கே தான்? இளங்குளம் பங்கு தான் வந்திருக்காங்க, கல்லூருக்கு தான் வந்திருக்கிறார்கள். அவங்க நாம் கொடுத்து வைத்தவர்கள். மிக சிறப்பான விதத்திலே செபஸ்தியோடைய வாழ்வை பல கோணங்களில் தந்தைவர் சிந்தித்தார்கள். நம்மையும் பங்கெடுக்க வைத்து மிக சிறப்பான விதத்திலே சிந்தித்தார்கள். நாளைக்கு நம்மோடு இருப்பார்கள். ஆகவே நாளைக்கு 2 பேரரு தந்தையர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எளிய மனம் படைத்தவர்கள் ரொம்ப எளிதாக பேச முடியும். நாம் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவர்கள், திறந்த மனதோடு கேட்கக்கூடியவர்கள், எல்லாரையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தென் மண்டலமே இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது, ஒரு பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறது. தந்தை வந்த பிறகு அவர் வந்த பொறுப்படுத்த அந்த நாளிலிருந்து இளங்குளமும் தென்மண்டலத்திற்கு எல்லா பங்குமே மிக சிறப்பாக சுழன்று கொண்டிருக்கிறது. அவர்கள் தூங்காத ஒரு ஊழியர், இறை ஊழியர், எப்போதும் மக்களுக்காக உழைக்கிறவர். மிக சிறப்பாக இந்த தென்மண்டலத்திற்கு ஆயர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், பரிசு என்று தான் நான் சொல்வேன். மிக சிறப்பான விதத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல மைல்கல்களை அவர்கள் இப்போதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகள் தென்மண்டலம் வளரப்போகிற அந்த வளர்ச்சியெல்லாம் நாம் வானோக்கி தான் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு வளரப்போகிறது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய விதத்தில் வரப்போகிறது. அதுவும் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற, கனவு கண்டு கொண்டிருக்கிற புதிய மறைமாவட்டம்
வரப்போகிறது. நான் இவ்வளோ குரலை வைத்து சொல்கிறேன், ஒரு கைத்தட்டு தட்ட மாட்டீங்களே. இந்த மழை நேரத்துலையும் என் குரலெல்லாம் அப்படி வர வச்சு அப்படி பேசுகிறேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. மிக சிறப்பான விதத்தில் இந்த புதிய மறைமாவட்டத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு வரலாறு படைச்சாச்சு. இனி வர வர வரலாறு தான். இனி இந்த தென்மண்டலத்திற்கு வர வர வரலாறு தான். அந்த வரலாறை படைக்கிற வரலாற்று நாயகனாக நம்முடைய பேரடி தந்தை வெனி இளங்கோவன் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே வரலாற்று நாயகர்கள் நம்முடைய மண்ணிற்கு வந்து இந்த மண்ணை அச்சித்ததற்காக, புனிதப்படுத்தியதற்காக, அதுவும் இளங்குளம் பங்கிலே பணிக்குழுக்களை உருவாக்கினார்கள். நமது ஊருக்கு வந்து இங்கு பணிக்குழுக்களை கூட்டம் நடைபெற்றது, அதெல்லாம் சிறப்பாக நடத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய அதிக கரவோசை மத்தியிலே நம்முடைய நன்றிகளை சிறப்பான தெரிவித்து நாம் நன்றி செலுத்துவோம், பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். அன்புக்குள்ளே பாரம்பரமால் புறத்தினுடைய திருத்தல் அதிபர் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள், எல்லாரும் பார்புரம் மக்கள் ரொம்ப அன்பு செய்யக்கூடிய தந்தை. இங்கே வந்து என்கிட்ட கேட்பாங்க, எங்கள் ஃபாதரை கொடுங்க, எங்கள் ஃபாதரை கொடுங்கன்னு. உங்கள் ஃபாதர் ரொம்ப பிஸி, அவர் பொங்கல் மற்ற காரியங்களில் ரொம்ப பிஸியாக இருந்தார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு தந்தை அவர்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவது ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் இனி 22ஆம் தேதி 6 முன்னேறி பங்கு போகிறோம். ஒவ்வொரு மாதமே தொடக்கத்தில் பேசிடுவோம் எங்கெங்கே போகிறேன்னு சொல்லி. சேர்ந்து செல்வது, அதுவும் 2 ஃபாதர் சேர்ந்து செல்வது என்பது ஒரு இறையாட்சியின் தோழமை. அதை அவர் தந்து கொண்டிருக்கிறார். எங்கே வந்தாலும் என்னை கூப்பிட்டு போகிறது, அது ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். அமல்ராஜ் தந்தை பின்னால் இருந்து போகிறது மிக சிறப்பான விதத்திலே அதை செய்கிறார். நல்ல பாடக்கூடியவர். இன்னைக்கு மை கொடுத்தா ஒரு பாட்டு பாட சொல்லலாம், ஆனால் மழன் காரணமாக கொடுக்க முடியல. ரொம்ப சிறப்பாக தந்தைகள் செயல்படக்கூடியவர்கள், எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். இளங்குளம் பங்குக்கு தந்தையினுடைய முகம் தெரியாமல் இருக்காது, ரொம்ப சிறப்பாக செய்ய. நாளைக்கும் வருகிறார்கள். இன்றைக்கு 6:30 மணிக்கே வந்து இந்த மழை, அந்த கால சூழ்நிலை இதெல்லாம் சரியாக வர்றதுக்கு தந்தை அவர்களாம் ஜெபிக்க சொன்னேன். அவங்க வந்து ஜெபித்து மட்டுமல்ல, நற்கண்ணை ஆண்டவர் முன்னாலும் நமக்காக ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கு பலத்த கரவோசை மத்தியிலே நன்றி செலுத்தி நாம் நம்முடைய பாருங்க, ஒரு சில சிறு வண்டிகள் வந்திருக்கு பாருங்க. நமக்குள் நம்முடைய அருள் சோதரி ரத்னா இருக்கார்கள். மிக சிறப்பானத்தில் வந்து இந்த வழிபாட்டை எல்லாம் சிறப்பானத்தில் பார்த்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிற்கு தேவையான எல்லா காரியங்களையும், அது வழிபாட்டு தேவையான எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அருள் சோதரி அவர்களுக்கும் நாம் பொன்னாடை பொருத்தி அன்போடு அவர்களை கௌரவப்படுத்துவோம். நம் மக்களே, இணையூர் மக்கள், இளங்குளம் பங்கு மக்கள், நாம் எல்லோருமாக சேர்ந்து வந்திருக்கிறோம். ஃபாதர் முதல்ல ஷாக் ஆகிட்டாங்க. உங்களெல்லாம் இவ்வளோ வரையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல நான் பூசைக்கு வரும்போது 20 பேர் தான் இருந்தாங்க. பணிக்குழுக்கு உருவாக்க வரும்போது மிஞ்சி போனால் ஒரு 40, என்ன சடைநேரி மற்ற மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு தான் இருந்தாங்க. இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அது இளங்குளம் பங்குக்கு ஒரு தனித்துவம். இளங்குளம் பங்கு இந்த நவீன காலத்தில் கூட இளங்குளம் பங்கு ஒரு தனித்துவம் மிக்கது. எப்படி எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் 9ஆம் திருவிழாவுக்கு கண்டிப்பாக இளங்குளம் பங்கு மக்கள் எல்லாரும் போவாங்க. அது தனித்துவம் மிக்கது இளங்குளம் பங்கு. எந்த பங்கிற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் மிக்கதாக இளங்குளம் பங்கு இருக்குது. அது நம்ம காலர் வைத்து கூட சொல்லலாம். இப்போ கண்டுபிடிச்சிங்களோ? இந்த இடத்துல கைதட்டணும், நல்ல கைதட்ட உடம்பட்டாரு. ரொம்ப சிறப்பான விதத்தில் இளங்குளம் பங்கு ஒரு தனித்துவம் மிக்கது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்க. அது வேணும்னா அதுக்கு ஒரு தனி ஆர்வம் வேணும், அர்ப்பணம் வேணும், ஒரு ஆசை வேணும். அப்போ தான் வர முடியும். அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கல்லூர் மக்களுடைய உறவினர்கள் பலர் வந்திருக்கிறீர்கள். ஆகவே எல்லோரையும் அன்போடு வரவேற்று நன்றியோடு நினைத்து பார்க்க கைத்தட்டி நாம் சிறப்பான விதத்தில் அவரை போற்றுவோம். கல்லூர் மக்கள் ரொம்ப சிறப்பான பாராட்டுக்குரியவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் பெரிய வளர்ச்சிக்குரிய காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்னை பார்க்கிற இந்த ஆலய மண்டபத்தினுடைய சிறப்பான ஒரு அமைப்பு, படிக்கட்டுகள்லாம் அந்த பக்கம் படிக்கட்டுக்கெல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக சிறப்பான விதத்திலே தந்திருக்கிறார்கள். கடந்த வருடம் நீங்கள் அமர்ந்திருக்க இந்த ஃபேவர் பிளாக், இந்த மிகவும் அம்சமான ஆசீர்வாதமான கொடிமரம், எல்லா மக்களும் சொன்னார்கள், சுற்று வட்டத்தில் இருக்கிற கொடிமரத்திலே ரொம்ப அம்சமாக ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது கல்லூர் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பெரிய ஊர்களாக இருக்கிறது கல்லூருக்கு இருக்கிற கொடிமரம்
எங்கும் வராது என்று சொல்லி பலர் பேசி கொண்டார்கள். அது அப்படித்தான், ரொம்ப ஆசீர்வாதமாக அருமையாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த வருடம் இந்த ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்தது கழுவு மக்கள், நம் மக்கள். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கிற இந்த பீட அலங்காரம் பூக்கள் வைத்தது எல்லாமே யார் தான்? கல்லூர் மக்கள் தான். அவங்க தான் வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக. கைதட்டி மிக சிறப்பான விதத்தில் பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் சிறப்பான தெரிவித்து மகிழ்வோம். நமக்குள்ளே நாம் ஒரு சிலருக்கு பரிசில் வழங்குகிறோம். பேரர் தந்தை வெனி இளங்கூர் அவர்கள் அந்த அன்பு பரிசை வழங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பாடல் குழுவினர், இளங்குளத்தை சார்ந்த பாடல் குழு மிக அருமையான விதத்தில் பாடல் பாடியிருக்கிறார். கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகள் நாம் சிறப்பானவை தெரிவித்துக் கொள்வோம். இளங்குளம் பாடல் குழுவினர் திருமதி அமலா மேடைக்கு வந்து அருட்தந்தை அவருடைய பேரர் தந்தை அவருடைய கரங்களால் பரிசு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்கும். திருமதி அமலா, திருமதி பிரிட்ஜிட், திருமதி பேபி, திருமதி ஃப்ரீடா, இனோவின் வந்து பரிசுகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக வந்து பரிசுகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டி நாம் சிறப்பான விதத்தில் அவர்களை பாராட்டுவோம். ஆல்டர் பாய்ஸ் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு வந்து உதவி செய்தார்கள். தினமும் வந்தவர்கள் அவர்களுக்கு டேனியல், டென்னிஸ், அஸ்வின், தர்ஷன், கேமராமேன் ஜோவின் இந்த நாட்களில் ரொம்ப ஒளிபரப்பு செய்ய உதவி செய்தார். அவர் கைத்தட்டி பாராட்டுகள். ரின்சன், ஜோவின், சுவின் கைத்தட்டி நாம் பாராட்டுகளை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குள்ளே இப்போது சீட்டு குலுக்கப்படுகிறது. நேற்றைய மறைவுரைக்கு அது அருட்தந்தை அமல்ராஜுடைய பொறுப்பு. 2 சீட்டு எடுத்து பரிசு வரும். ஆட்ரியல் சாண்டர், ஆல்வின், வாங்கம்மா வந்து பரிசு பெற்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய கைத்தட்டி நாம் சிறப்பானத்திலே பாராட்டிக் கொள்வோம். நமக்குள்ளே இன்றைக்கான கேள்வி, யாருடைய செல்வம் தீயவரால் எடுத்துக்கொள்ளப்படும்? யாருடைய செல்வம் தீயவரால் எடுத்துக்கொள்ளப்படும்? மரங்கள் ஓய்வெடுக்க விரும்புகின்றன, ஆனால் காற்று விடுவதில்லை. சொன்னவர் யார்? மரங்கள் ஓய்வெடுக்க விரும்புகின்றன, ஆனால் காற்று விடுவதில்லை. சொன்னவர் யார்? நான் தண்ணீரால் திருமுழு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவர் நெருப்பால் திருமுழு கொடுப்பார். நீங்க எந்த நற்செய்தி அதிகார வசனம் கண்டுபிடிச்சிடலாம். நெட்டில் தட்டினா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய செல்வம் தீயவரால் எடுத்துக்கொள்ளப்படும்? மரங்கள் ஓய்வெடுக்க விரும்புகின்றன, ஆனால் காற்று விடுவதில்லை. சொன்னவர் யார்? நான் தண்ணீரால் திருமுழு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவர் நெருப்பால் திருமுழு கொடுப்பார் என்று சொன்னவர் யார்? நமக்குள்ளே நாளை காலை 7 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு ஜெபமாலை. அதனை தொடர்ந்து திருவிழா திருப்பல் நடைபெறும். அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ளே நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்முடைய மறை மாவட்டத்திலே அந்த புதிய பில்டிங் திறக்கப்பட்டிருக்கிறது, கட்டடம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நேற்று நம்முடைய ஆயர் சொன்னார்கள் 8% பணிகள் இருக்கின்றன, 1% முடிஞ்சிருக்குது, என்ன 7% பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னார்கள். ஆகவே அதற்குடைய பணிகளுக்கான டொனேஷன் பிரிப்பதற்கான, நன்கொடை பிரிப்பதற்காக நம்முடைய பேரெடுத்த இந்த வெனி இளங்குமரன், அதைத் தொடர்ந்து பெயரெடுத்த இந்த செல்வ ஜார்ஜ் இருவர் நம்முடைய வீடுகளை தேடி வருகிறார்கள். அதை பற்றி தந்தையர்கள் கொஞ்சம் சொல்வார்கள். ஆக மற்ற இந்த வழிபாடு இப்போது முடிந்தவுடனே அன்பின் அசன விருந்து வழங்கப்படுகிறது. அதில் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரவு தேர் பவனியும் நடைபெறும். அதிலும் மக்கள் அனைவரும் சிறப்பாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான கால சூழ்நிலை கடவுள் தந்ததற்காக
தொடர்ந்து நமக்கு இந்த ஆர்வத்தை தந்திருக்காம். நாம் தொடர்ந்து கடவுளை போற்றுவோம். செபஸ்தியாரை வாழ்க, புனித செபஸ்தியாரை வாழ்க, எங்கள் பாதுகாவலரை வாழ்க, கவலைகளை கரைப்பவரை வாழ்க, எங்கள் பாதுகாவலரை வாழ்க. அன்புக்குள்ளே நம்முடைய ஊரில் உள்ளவருக்கு நாளைக்கு காலையில் பரிசு வழங்கப்படும். மற்ற நன்றிகள்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஆகவே இப்போது நிலைமையை புரிந்து நாம் செல்வோம். ஒரு 2 நிமிடங்கள் பேரடி தந்தை வெனி இளங்குறன் அவர்கள் நம்மோடு பேசுவார்கள். அன்பிற்கினியவர்களே, மிகச்சிறப்பான ஒரு திருவிழா சூழல், உறவு, இயற்கை சூழல், கடவுளுடைய அருள், பங்கு தந்தையினுடைய இனிமையான அன்பான கனிவான ஊக்கப்படுத்துகிற அந்த மொழி, இன்னும் இங்கு வருகை தந்திருக்கிற நண்பர் தந்தை, பாடல்கள் என எல்லா வகையிலுமே இந்த வழிபாடு மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. எனவே நான் பங்கு தந்தை அவர்களையும் ஊர் நிர்வாக பொறுப்பாளர்களையும் இதில் ஈடுபட்டு எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்திய மக்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகிறேன். மீண்டும் ஒரு கைவலி எழுப்பி எல்லாரையும் பாராட்டு ஊக்கப்படுத்த வாழ்த்துகள். நன்றி. எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை திருவிழா நல் வாழ்த்துகள். அன்பிற்கினியவர்களே, 2 செய்திகள். ஒன்று, ஏற்கனவே தந்தை பிரான்சிஸ் சொன்னார்கள், நாளை தந்தை செல்வசார்ஸ் அவர்களும் நானும் வீடுகளுக்கு தந்தையோடு வருவோம். நம் ஊரில் உள்ள மக்களுக்கு அவர்கள் எவ்வளவு தாராளமாக தர இயலுமோ தாருங்கள், கொடுங்கள். ஏனென்றால் நமக்கு இன்னும் நிறைய பணிகள் நடக்கவிருக்கின்றன. அதில் உங்களுடைய அந்த பங்களிப்பும் இருக்க வேண்டும், இடம்பெற வேண்டும். அதில் ஒரு சிறப்பு செய்தி மட்டும், ஒருவேளை யாரேனும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு அழைப்பு, யாரோ அல்லது ஒரு குடும்பம் சேர்ந்தோ அல்லது ஒரு அன்பியம் என்ற வகையில் அல்லது ஒரு ஊர் என்ற வகையிலோ 8 லட்சம் வரை அவர்கள் திரட்டி கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பெயரில் அங்கு ஓர் அறை இருக்கும். ஏற்கனவே 6 அறைகள் அங்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் நன்கொடை தந்திருக்கிறார்கள் என்று அதை போன்று இருக்கும் என்பது ஒரு செய்தி. அடுத்து, நீங்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்தாலும் அது அங்கு பதிவு செய்யப்படும். சிறப்பாக 25,000க்கு மேல் கொடுக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழலில் ஆயரவர்களுடைய கையால் அங்கு பொன்னாடை பொருத்தப்படும் என்பதெல்லாம் எல்லாரும் தெரிந்திருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். வாய்ப்பு உள்ளவர்களெல்லாம் கொடுங்கள், வாய்ப்பு உள்ளவர்களெல்லாம் கொடுக்க வையுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். எனவே நாளை வீடுகளுக்கு வருகிறோம். அன்பு கழுவூர் மக்களை, நீங்கள் உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுங்கள். நன்றுதானா? அதை போன்று நம் அன்பு இளங்குளம் மக்கள், இளங்குளம் கிளைப்பங்கு மக்கள் எல்லாருமே அணியுமாக இருங்கள். தயார், செபஸ் தயார் சொல்கிறார், தயாரா இருங்க. எதற்கு? நன்கொடை கொடுப்பதற்கு. எந்த சூழலில் உங்கள் பங்கு தந்தைகளை வழி நடத்துகிறாரோ அந்த நேரத்தில் வீடுகளுக்கு வருவோம். அப்பொழுது உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுங்கள். நன்றுதானா? வாழ்க. அது ஒரு செய்தி. இரண்டாவதாக, இங்கே கையில் இருக்குது பாருங்க, கலப்பை, வழிகாட்டும் கலப்பை. இதுதான் இந்த மாதத்து இதழ். இதுதான் முதலில் வந்த இதழ். ஆக இந்த வகையில் இப்பொழுது 5 இதழ்கள் வந்திருக்கின்றன. இந்த 5 இதழ்களும் மிக மிக சிறப்பான ஒன்று. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஒருவேளை சிலர் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க நினைக்கிறேன். இதனுடைய ஆண்டு கட்டணம் 200 ரூபாய் மட்டுமே. 12 இதழ்கள் வீடுகளுக்கு வந்துவிடும். எனவே கட்டாயம் நீங்க வாங்கணும். அதுல சொல்லியிருக்கிறோம், வீட்டுக்கோர் இதழ் வாங்கி படிப்போம், தென்மறை மண்டலத்தை தாங்கி பிடிப்போம். இதை வாங்கி படிக்கிறதே தென்மறை மண்டலம் தாங்கி பிடிப்பது, புதிய மறைமாடத்தை விரைவில் கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு அடித்தளம் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்களும் படையுங்கள். நீங்க படைச்சதை அது ஒரு வரலாற்று பதிவாக நீங்கள் ஆக்கணும். இந்த முறை அதோடு போட்டிகள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் போட்டிகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் என்ன போட்டினா, அதாவது பிப்ரவரி மாதத்தில் வருகிற அந்த தலைப்பு நலவாழ்வு. எனவே வடக்கன்குளம் மறைவட்டத்தை சார்ந்த எல்லா பங்குகளுக்கும், அப்ப நம் பங்கு எல்லாமே வடக்கன்குளம் மறைவட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறதுனால அந்த பங்குகளில் இருக்கின்ற ஊர்களில் இருக்கின்ற அந்த மக்களுக்கான போட்டி என்ன தெரியுமா? கட்டுரை போட்டி. அதற்கான தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கட்டுரை எழுத வேண்டும். எழுதுங்க, எல்லாருமே எழுதலாம். ஆக ஒருவேளை எழுதி அந்த அதுல முதல் பரிசு 2ஆம் பரிசு கிடைக்கலனாலும் அந்த பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும். பின்னர் ஆண்டுக்கு ஒரு முறை அதில் பங்கெடுத்தவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை போன்று இரண்டாவது போட்டி என்னன்னா ஓவிய போட்டி. அதனுடைய தலைப்பு உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. அப்ப இயேசு அத சொல்றாரு இல்லையா? அப்ப அவர் நலப்படுத்திய அந்த பலரும் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையேனும் ஒருவரை இயேசுவை இணைத்து நீங்க ஒரு ஓவியமா கொடுக்கணும். அது உங்களுடைய கற்பனை வளம். நன்றுதானா? உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. யாரும் வரையலாம், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை. கட்டுரை யாரும் எழுதலாம்.
வடக்குங்குளம் மறைவட்டத்தை சார்ந்தவர்கள். நம்ம ஊர் நம் பங்கு வடக்குங்குளம் மறைவட்டம். எனவே உங்களுக்கான போட்டியது. அருமை. எனவே இந்த இதழ்களை நன்றாகவே நீங்கள் படியுங்கள். வீட்டுக்கு வரும்போது நாங்கள் முகவரியும் கேட்டு எழுதிடுவோம். அப்போ நாளைக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் எழுதுவோம். பிறகு மற்றபடி நம்முடைய அண்டை உறவு ஊர்களுக்கெல்லாம் அந்தந்த நேரத்தில் நாங்கள் போவோம். அருமை. இதுல விளம்பர வாழ்த்தெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த உங்களுக்கு இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த ஆசிரியர் குழுவில் தந்தையர்கள் 5 இருக்கிறோம். அந்த 5 2 இங்கே இருக்கிறோம். யாரு? உங்கள் பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அடியேனும். ஆக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் கூடுதலாக தேவை. ஆக அதுல விளம்பரம் நடுப்பக்கத்தில் வரும் பாத்துடுங்க, வண்ணத்தில் வரும். அதற்கு ஒரு பக்கத்துக்கு என்ன அப்படின்னா 8000 ரூபாய். இது இதழ்கள் 5000 இதழ்கள் வரை செல்லும். அப்போ 5000 இதழுக்கு வண்ணத்தில் 8000 என்பது ஒரு பெரிதல்ல. ஆக வணிக விளம்பரமாக இருக்கலாம், அல்லது ஒரு வெள்ளி விழா, பொன் விழா, திருமண விழா அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது திருமண அழைப்பு போன்றே கூட இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு இருக்கலாம். அந்த விளம்பரங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். 8000 கொடுக்க வேண்டும். அதற்கும் யார் பொறுப்பு தெரியுமா? உங்க பங்கு தந்தை பிரான்சிஸ் தான். அவர் தான் பல இடத்துல ஒவ்வொரு மாதமும் திரண்டு எடுத்து பிடிச்சு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறாரு. நீங்க உதவி செய்யுங்க. சரிதான். நீங்க வந்திருக்க எல்லாருமே கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி திருவிழா நாட்களில் ஒருவேளை இறைவன் திருவிழா அடுத்த ஆண்டு கல்லூர் திருவிழா ஒருவேளை ஒரு விளம்பர வாழ்த்தாக பின்பக்கம் வரலாமே. இதற்கு 12000, அல்லது உள்பக்கம் வந்தால் அது 10000. இப்படி திருவிழாக்கள் போட அது யாராவது ஒரு ஆள் கொடுக்கலாம், அல்லது ஊர் மக்கள் சேர்ந்தே கொடுக்கலாம். இவற்றால் தான் இந்த இதழை வளர வைக்கிறோம், வாழ வைக்கிறோம். அருமைதானா? வேறு ஏதேனும் செய்தி? நன்று. எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துகள். அன்பு கல்லூர் மக்களே, உங்களை மனதார பாராட்டுகின்றேன். காலையில் மீண்டும் சந்திப்போம். அன்பு இளங்குளம் பங்கு மக்களே, வாழ்க வாழ்க. உங்களுடைய உறவுகள் சிறப்பு. நன்றி. தொடரட்டும். அன்புக்குள்ளே ஒரே ஒரு நிமிடம் மட்டும். நண்பர்களே, நாம் இந்த நாளைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சிறப்பான காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி நம்முடைய ஊரில் நல்ல உள்ளவங்க மிக சிறப்பான விதத்தில் முயற்சி எடுக்கிறார்கள். கலப்பையில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு விளம்பரம் கொடுத்துருவோம். நம்ம அதுக்கு ஏற்ற நிகழ்வு தான் நாளைக்கு நடைபெறுகிறது. அடுத்த வருடம் நாம் புதிதாக ஒரு அசன மண்டபத்தோடு திருவிழாவை கொண்டாடுகிறோம். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை காலை பேரரு தந்தையர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. நாளை காலையிலே அசன விழாவிற்கான திருப்பலி முடிந்ததும் அசன விழாவிற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. நான் இவ்வளோக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கை கூட தட்ட மாட்டீங்க. அசன விழா இப்போ நாளைக்கு அடிக்கல் நாட்டி அடுத்த வருஷம் திருவிழாவோட ரொம்ப சிறப்பானது திறக்கும். கலப்பையிலும் நம்ம விளம்பரம் கொடுத்துருவோம். அதனால ஃபாதர் அடுத்த வருஷம் உங்களுக்கு விளம்பரம் கிடைச்சிடும், பிரச்சனை இல்லை. அதன் பிறகு இந்த குடும்ப சந்தா கட்டக்கூடியவர்கள் நம்முடைய திருமதி ராணியம்மா அவங்கள்ட்ட இந்த வருஷம் மட்டும் செலுத்துங்க. அடுத்த வருடம் புதிய ஆள் அவர்கிட்ட நீங்கள் செலுத்தணும். அவருடைய உதவிக்காகவும் நான் கடவுளை நன்றி நினைத்து பார்க்கிறேன். வயது முதிர்ந்த காலத்தில் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கைத்தட்டி அன்போடு நாம் அவர்களை பாராட்டுவோம். மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் நான் நாளை காலையில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். திடீர்னு வந்ததுனால அவங்களுக்கு சொன்ன மற்ற எல்லாருக்குமே காலையில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி.